என்ன ஐஃபோன் வாங்கிட்டியா? ஆண்ட்ராய்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு ஐஃபோன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்னைக்கு வாங்குறதுக்கு போகிறோம். வாங்க வாங்குறோமா இல்லைன்னு பார்க்கலாம். பாய். ஹாய் காய்ஸ். நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது, ரொம்ப நாள் கூட சொல்லக்கூடாது, ரொம்ப மாதமே சொல்லணும். ஸோ நம்ம ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது இப்போ நம்மளோட கையில் இருக்குது. ஸோ வாங்க இது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி நான் இது வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இதை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுதான். அண்ட் இது சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் கடையில் வாங்கும்போது கூட ஓப்பன் பண்ணவே இல்லை, உங்ககிட்ட வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து வச்சுட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மொபைல் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் நிறைய டைம் லைவ்லேயே வந்து சொல்லிட்டேன், இந்த மொபைல் தான் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் நான் வந்து ஃபோனே ஓப்பன் பண்ணுறேன். அது க்யூட்டாக இருக்குல்ல பர்பிள் கலரில். ஸோ இந்த கலர் கண்டிப்பாக எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பில் அலைஞ்சி திரிஞ்சு இந்த கலர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இவ்வளோ ரேட் கொடுத்து மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா ரூபாய்க்கு எங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ மணி கொடுத்து இந்த மொபைல் வாங்கணுமா அப்படின்னு தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால நான் ஸ்டார்டிங் வாங்க போனேன். 25K வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேறு மாடல் வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஷாப்புக்கு போகக்குள்ள அப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ கிடையாது, நம்ம வர வச்சு வேணால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கடுத்து போகலாம் பைசா கிடையாது. அது வந்து ஒரு செலவுக்கு போயிடுச்சு. வீட்டு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அந்த 25K வந்து ஒரு செலவுக்காக எடுத்து போட்டு போயாச்சு. சரி அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது வேறு மாடல் பார்க்கலாம் அப்படின்ட்டு விவோலேயே வேறு மாடல் பார்த்தோம். சரி அந்த மாடலாவது இருக்கா போயிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு போகும்போது அந்த மாடலும் ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போலாம் அது வந்து ப்ரொடெக்ஷனே கிடையாது அப்படின்ட்டாங்க. அது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30K அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கே எனக்கு கஷ்டம், என்னடா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஒரு மொபைல் வந்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி அந்த மொபைலும் கிடையாது. அதுக்கடுத்து அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மொபைலும் பார்க்கும்போது இந்த மொபைல் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது. ஸோ இது வாங்கிடலாம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லும்போது ரேட் இவ்வளோ ரேட்டா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. இஎம்ஐ தான் போடணும், பிகாஸ் காசு கிடையாது, இஎம்ஐ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு இஎம்ஐ போடலாம் அப்படின்னா சிவில் கார்டில் என்ன கொடுமை சரவணா, சிவில் கார்டில். ஸோ இஎம்ஐ வந்து உங்களால் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஷாப்பில் சொல்லிட்டாங்க. சரி இஎம்ஐ போட முடியாது, அதனால் வந்துட்டோம். அதுக்கடுத்து சரி ஃப்ளிப்கார்ட்லையாவது ஆர்டர் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் மேபி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதனால் என்னோடய பேன் அதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தப்ப அங்கேயுமே வந்து எனக்கு லோன் வந்து ஒரு 10,000 சம்திங் தான் வந்துச்சு. மீதி 34,000 வந்து டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் போட முடியல. அதுக்கடுத்து என்ன பண்ணேன், சரி ஓகே இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இல்லை, எதுலேயும் போட முடியல. சரி நம்ம
நம்ம யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்டு பார்க்கலாம், நம்ம ரிலேஷன் கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடன் கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தங்களும் எந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தங்களை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒருத்தவங்க கிட்ட காசு இருக்குது, கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அது அவங்களோட விருப்பம். இல்லைன்னு சொல்லிடுறாங்களா, ரொம்ப சந்தோஷம். நம்ம வேற ஒருத்தங்க கிட்ட கூட போயிட்டு ஒருத்தங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி காசு கேட்டேன். ஓகே மொபைல் தானே வாங்கிக்கலாம் விடு, 40K கேட்டிருந்தேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. சரி ஓகே நானும் போயிட்டேன். பார்க்கலாம் எப்போ தான் காசு ரெடி பண்ணும், 40K இல்லையா, அதனால காசு ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போல் விட்டுட்டேன். அவங்கக்கிட்ட எதுவும் பேசல அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 1 வீக் ஆகவே நான் போயிட்டு மெசேஜ் போடுறேன். என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி மணி கேட்டிருந்தேன்ல, ரெடி பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கன்னா பார்க்குறாங்க. ரிப்ளை ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து இந்த மாதிரியே போயிட்டு இப்படி பண்ணுவாங்களா, அது இல்லைன்னு நீ டேரெக்டாக மூஞ்சி மேலே சொல்லிட்டு போயிருக்கலாம், என்கிட்ட காசு இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ காசுன்னு வரும்போது ஒருத்தவங்களும் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான். ஸோ ஃபைனலி அதுக்கடுத்து என்னாச்சு, காசும் யாருமே நமக்கு கொடுக்கல. இதுவே வந்து 4-5 மந்த் மேலே போயிடுச்சு. ஃபோனோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபோனும் வந்து ஸ்டாக் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க, காலி ஆகிட்டே இருக்குது. இந்த ஃபோனுமே வந்து வர வச்சு தான் இப்போ என் கையில் இருக்கிறதுக்கு ஒருத்தங்க என்ன காரணம், சேம் இதே கலர் நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக சேம் ரேம் வேரியண்ட் சேம் கலர் எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்தது என்னோட அண்ணா. அவரோட பேரில் அவரே இஎம்ஐ போட்டு எனக்காக இந்த ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாரு. நான் தான் இஎம்ஐ கட்டணும், அது வேறு விஷயம். ஸோ அவர் வந்து பரவாயில்ல நீ போடு, இஎம்ஐயில் நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்து அவர் எனக்காக 2 நாள் அலைஞ்சி இந்த கலர் இல்லவே இல்லைன்ட்டாங்க எந்த ஷாப்பிங்கு. ஸோ இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பரவாயில்ல வர வச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி சேம் இதே பர்பிள் கலர் வர வச்சு எனக்காக இஎம்ஐ போட்டு கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அவருக்கு வந்து பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். யாருமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்தபோது அவர் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாரு. இப்போ இதுக்கு நான் மந்த்லி இஎம்ஐ கட்டி ஆகணும். மந்த்லி 7K வருது, நான் இதுக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, இந்த ஃபோன் வந்ததுனால யார் எப்படி இருப்பாங்க, ஒரு காசு வரும்போது எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல். என்ன ஐஃபோன் வாங்கிட்டியா, ஆண்ட்ராய்டு தான் நான் வாங்கியிருக்கேன், ஆண்ட்ராய்டு வாங்கிட்டே ஐஃபோன் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. எனக்கு இது வந்து பெரிய விஷயந்தாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், பாய்.